வணக்கம் குழந்தைகளே, மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம மலர்கள் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? தாவரத்தின் மிக அழகான பகுதி மலராகும். ஓகேங்களா? மலர், பூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகான, அதாவது கவர்ச்சியான பகுதின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பூக்கள் பிடிக்காதவங்க நம்ம யாருமே இருக்க முடியாது. பூக்கள்னு சொல்லும் போது டக்குன்னு மைண்டுக்கு என்ன தோணலாம்? மல்லிகைப்பூவு, ரோஜா பூவு, அதாவது மணக்கக்கூடிய சில பூக்கள் பார்ப்பதற்கு அழகா இருக்கும், ஆனா மனம் இருக்காது. சில பூக்கள் மனமா இருக்கும், ஆனா பார்க்க அழகா இருக்காது. சில பூக்கள் ரெண்டுமே கலந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து தாவரத்தின் மிக அழகான பகுதி வந்து மலர்கள் ஆகும். ஓகேங்களா? பட் ஒரு சில தாவரங்களில் வந்து மலர்கள் இல்லாமல் இருக்கும், மற்ற ஒரு சில பகுதிகள் வந்து அழகாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து மலர்கள் வந்து அழகாக இருக்கும். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு வடிவம், அளவு, நிறம் மற்றும் மனம் கொண்டவை. ஓகேங்களா? நம்ம வேர்கள் பார்க்கும்போதும் சரி, தண்டு பார்க்கும்போதும் சரி, என்னென்ன பார்த்தோம்? வெவ்வேறு வடிவம், அளவு பார்த்தோம். அது வந்து பொதுவானதாக இருந்தது. அதாவது வேருக்கும் தண்டுக்கும். ஓகேங்களா? தண்டுன்னு வரும்போது வந்து நிறம் வந்து வந்தது. மலர்கள் வரும்போது அதோட சேர்ந்து மனமும் சேருது. ஓகேங்களா? வேருன்னு பார்க்கும்போது வெவ்வேறு வடிவம், அளவு பார்த்தோம். தண்டு பார்க்கும்போது வந்து என்னது? வடிவம், அளவு, நிறமும் பார்த்தோம். மலர்கள் வந்து அதோட சேர்ந்து மனமும் சேர்ந்து வருது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு மலரானது வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும், அளவில் இருக்கும். ஓகேங்களா? நிறம் வந்து மாறுபடும், மனமும் மாறுபடும். மலர்கள் மொட்டிலிருந்து வளர்கின்றன. ஓகேங்களா? அதாவது தாவரத்தில் வந்து முதல்ல மொட்டு வரும். மொட்டுனா என்ன ஆகும்? வந்து பூக்கள் விரியும் முன்னாடி அப்படியே சுருங்கி போயிருக்கும்ல, அதை வந்து மொட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மொட்டு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விரியும் பொழுது வந்து பூக்கள் வந்து விரிஞ்சிடும். ஓகேங்களா? மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி அள்ளிவட்டம் எனப்படும். ஓகேங்களா? அதாவது மலர்லேயே வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலைகளில் சில பகுதிகள் பார்த்தோம், தண்டில் வந்து வேர்களில் சில பகுதிகள் பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து மலர்களில் வந்து சில பகுதிகள் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து எப்படி இலைகளை வந்து இலை காம்பு, இலை நுனி, மைய நரம்பு பகுதி, இலைத்தாள் பார்த்த மாதிரி மலர்களில் சில பாகங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து மிருதுவான ரொம்ப சாஃப்டாக, அதாவது வந்து ரொம்ப மெல்ஸாக, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதாவது ஒழுவழப்பாக உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு தேய்க்கும் பொழுது நல்லா வந்து மழுன்னு இருக்கும். ஓகேங்களா? அது மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி அள்ளிவட்டம் எனப்படும். பிரகாசம்னா பார்க்கறதுக்கு வந்து நிறம் வந்து நல்லா என்ன இப்படி டார்க்கா இருக்கும். அதே வந்து என்ன சொல்லுவாங்க, டார்க்னா இருட்டு கிடையாது, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சிகப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உள்ளதை வந்து அள்ளிவட்டம் சொல்றோம். அள்ளிவட்டத்துக்கு கீழ் காணப்படும் பச்சை நிற மலரின் பகுதிக்கு புள்ளிவட்டம் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? என்ன நம்ம வந்து அடுத்த படத்துல வச்சு தெளிவா பார்க்கலாம். மேலும் மகரந்தம், சூலகம் என்ற 2 பாகங்கள் மலரின் மைய பகுதியில் காணப்படுகின்றன. ஓகேங்களா? அடுத்த பக்கம் போயிடலாம். ஓகே, எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செம்பருத்தி மலர் மாதிரி இருக்குது பார்க்க, ஆனால் இது செம்பருத்தி கிடையாது. ஓகே, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்குது. ஸோ அந்த மலரில் வந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான மிருதுவான பகுதினா அந்த சிகப்பு கலர் பகுதி தான். ஓகேங்களா? அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அள்ளிவட்டம் தான் போட்டிருக்கு, அதைத்தான் அள்ளிவட்டம் சொல்கிறோம். அள்ளிவட்டத்துக்கு கீழே, அது வந்து பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது மேலே இருக்கும், இது கீழே இது இருக்கும். ஓகேங்களா? அதான் அள்ளிவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மெல்லிய பகுதி வந்து புள்ளிவட்டம்னு சொல்கிறாங்க. தான் இருக்கு பாருங்க, புள்ளிவட்டம் போட்டிருக்கா. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் இருக்கும். பட் எல்லா பூக்களையுமே பச்சையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் பூவுக்கு மத்தியில் 2 பாகங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து மகரந்தம், இந்த மாதிரி பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மகரந்தம். நடுவில் இருக்கிற பகுதி வந்து சூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரந்தம் வந்து ஆண் மலர்கள் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், சூலகம் வந்து பெண் மலர்கள் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த ஆணும் பெண்ணும் பாகங்கள் ஒரே மலரில் இருக்கிறது வந்து இருபால் மலர்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மேலே படிக்கும்போது, மேல் வகுப்புகள் படிக்கும்போது பற்றி இன்னும் விளக்கமாக படிப்பீங்க. பட் நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அள்ளிவட்டம்னு ஒரு பிரகாசமான பகுதி இருக்குது, அதுக்கு கீழே வந்து மெல்லிசான ஒரு புள்ளிவட்டம்ங்கிற பகுதி இருக்குது. அப்புறம் பூவோட மையத்தில் என்ன இருக்குது? மகரந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் உறுப்பு இருக்குது, சூலகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் உறுப்பு இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, பணிகளுக்கு வருவோம். ஓகேங்களா? மலர்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து தாவரத்துக்கு ஒரு அழகை தருது. அது போக நமக்கு வந்து வேறு என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மலர்கள் கனியாக மாற்றமடைகின்றன. அதாவது வந்து மலர் அப்படியே கனியாக மாறிடாது. நான் சொன்ன மாதிரி மலர்கள் வந்து முதல்ல காயாக மாறும், அப்புறம் அந்த காய் வளர்ந்து முற்றி கனியாக மாறும். ஓகேங்களா? அதே வந்து இங்கே வந்து நேரடியாக போட்டிருக்காங்க, மலர்கள் கனியாக மாற்றமடைகின்றன போட்டிருக்காங்க. தாவரங்களில் இனப்பெருக்கத்திற்கு உதவி புரிகின்றன, ரொம்ப முக்கியம். அதாவது வந்து தாவரங்கள் வந்து பல வகையில் இனப்பெருக்கம் பண்ணும். ஒன்று வந்து மலர்கள் மூலமாக வந்து காய், கனி வந்து அந்த கனியில் உள்ள விதைகள் மூலமாக வந்து அடுத்து ஒரு புது தாவரம் முளைக்கும். இன்னும் சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கிளையை வெட்டி வச்சாலே இன்னொரு புது மரம் வளருது. உதாரணத்துக்கு முருங்கையை சொல்லலாம். முருங்கையில் வந்து விதையை போட்டாலும் முளைக்கும், அது தண்டை உணி வச்சாலும் முளைக்கும். ஓகேங்களா? மாதிரி ஒவ்வொரு தாவரமும் வெவ்வேறு வந்து வழிகளில் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. அதில் ஒன்று வந்து மலரின் மூலமாக பண்ணக்கூடியது. ஸோ அந்த மலர்கள் வந்து அந்த தாவரத்தின் இனப்பெருக்கத்துக்கு உதவி புரிகிறது. ஓகே, இப்போ வந்து மலர்கள் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? அப்புறம் கனிகள் மற்றும் விதைகள். ஓகேங்களா?
சதைப்பற்றுடன் காணப்படும் தாவர பகுதி கனி ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பொதுவா சொல்றாங்க. ஆனா சில தாவரங்களை பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி சதைப்பற்றாத இருக்கும். நம்ம அதனால கனின்னு சொல்ல முடியாது. பொதுவா வந்து சதைப்பற்றுடன் காணப்படும் தாவர பகுதி வந்து கனி ஆகும். நீங்க அப்படி வச்சுக்கோங்க. கனிகள் மலர்களில் இருந்து உருவாகின்றன. நான் சொன்ன மாதிரி மலர்கள்ல இருந்து காயாகும், காய் வந்து கனியாகும். ஓகேங்களா? அதான் நேரடியாக போட்டிருக்காங்க. கனிகள் வந்து மலர்களில் இருந்து உருவாகின்றன. பெரும்பாலான கனிகளில் விதைகள் காணப்படும். ஓகேங்களா? பொதுவா வந்து ஒரு கனி எடுத்துக்கிட்டாலே, உதாரணத்துக்கு நம்ம ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அதுல விதை இருக்கு. அப்புறம் வந்து கொய்யா பழத்துல விதைகள் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து மாம்பழத்துல விதைகள் இருக்கு. பொதுவாக கனிகள் வந்து விதைகள் காணப்படுகின்றன. சில கனிகள் ஒரே ஒரு விதையை கொண்டு காணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீமை வாதுகை, அதாவது ஆப்ரிகாட்னு இங்கிலீஷில் சொல்றாங்க. இந்த பார்த்தீங்கன்னா அதே சீமை வாதுகை. நான் இது சாப்பிட்டதில்லை. நீங்கள் யாரும் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம மாங்காய், மாம்பழம் எல்லாரும் சாப்பிட்ருப்போம். நானும் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் தேங்காய், அப்புறம் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. பீச்சுன்னு ஒரு கனி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விதைகள் இருக்கக்கூடியது. சில கனிகள் பல விதைகளை கொண்டு காணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி, பார்த்தீங்களா? பப்பாளி நிறைய விதைகள். தர்பூசணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்லா சிகப்பு கலரில் இருக்கும். அதுலேயும் விதைகள் நிறையா இருக்கும். அப்புறம் இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் இப்போ கூட நிறைய வருது பார்த்தீங்களா? அதுலேயும் விதைகள் வந்து கருப்பாக நிறைய இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு பழம், அதுக்கு தெரியும், அதில் விதைகள் இருக்கும். சில கனிகள் விதைகள் இல்லாமலும் காணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் இருக்கலாம். அன்னாச்சி பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகள் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? வாழைப்பழத்துலையும் பார்த்தீங்கன்னா விதைகள் மாதிரி ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும். ஆனால் அது விதைகள் கிடையாது. ஸோ வந்து இதெல்லாம் விதைகளற்ற கனி. விதைகள் புதிய தாவரங்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன. இந்த விதைகளால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா, இந்த விதைகள் வந்து நம்ம மண்ணில் போட்டு மூடி தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆகும்னா அதுல இருந்து புது தாவரம் முளைத்து வரும். அதனால வந்து விதைகள் வந்து புதிய தாவரங்களை உருவாக காரணமாக இருக்கிறது. சிந்தித்து எழுதுவோமா? விதைகள் இல்லாத கனிகள் சிலவற்றை பட்டியலிட்டு. இப்போ மேலே படித்தோம்ல, இதெல்லாம் விதைகள் இல்லை. பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் பார்த்தோம், அப்புறம் வாழைப்பழம் பார்த்தோம், அப்புறம் முந்திரி பழம் பார்த்தோம். ஓகேங்களா? முந்திரி பழம் பார்க்கலாம், நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதாவது இந்த கேஷ்யூ நட்டு சொல்லக்கூடிய முந்திரி பார்த்தீங்களா? முந்திரியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த முந்திரிங்கிறது வந்து அதுக்கு வந்து கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கிற ஒன்று உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொட்டைகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து முந்திரி பழம் நான் போட்டிருக்கேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு நான் போன வருஷம் வாங்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா அருமையாக இருந்தது. ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, நிறைய சாறு இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு மனம், எப்படி பலாப்பழத்தில் மனம் இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு நெடி இருக்கும், அந்த மனம் இருக்கும் அந்த பழத்தில் வந்து. ஸோ உங்களுக்கு யாருக்கு கிடைச்சா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இதுவரை கண்டிராத ஆனால் அவற்றின் பழத்தை சுவைத்திருக்கின்ற மரங்களின் பெயர்கள் சிலவற்றை எழுதுக. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு மரமா இருக்கணும், ஆனால் அதோட பழத்தை நம்ம சாப்பிட்ருக்கணும். அந்த மாதிரி சில பழங்களை பற்றி கேட்குறாங்க. அதை நீங்கள் இதுவரை கண்டிராத ஆனால் அவற்றின் பழத்தை சுவைத்திருக்கின்ற மரங்களின் பெயர்கள் சிலவற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆப்பிள் போட்டிருக்கேன். நான் ஆப்பிள் மரம் நான் பார்த்ததில்லை, ஆனால் ஆப்பிள் பழம் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி ஆரஞ்சு மரமும் பார்த்ததில்லை, நான் ஆரஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி பேரிக்காய் சாப்பிட்ருக்கேன், பேரிக்காய் மரம் பார்த்ததில்லை, அதனால போட்டிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட பழங்கள் ஆனால் அதோட மரங்களை பார்க்காத பெயர்கள் வந்து இங்கே எழுதணும். நீங்கள் வந்து பொருத்துவோமா? ஓகே, இப்போ நம்ம வந்து பொருத்த போகிறோம். இலைகளோடு அவற்றின் கனிகளை இணைக்கவும். ஓகேங்களா? அதாவது உதாரணத்துக்கு இப்போ வாழை இலை, இது வந்து வாழை இலை பார்த்தாலே தெரியும். நிறையா கல்யாண வீடுகளில் வந்து, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்களில், திருவிழாக்களில் வந்து சாப்பாடு போடணும் அந்த வாழை இலையை வந்து பயன்படுத்துறது நம்ம காலங்காலமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலை. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து இதோட கனி என்னது? வாழைப்பழம். இந்த இருக்குது, இதை நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா பப்பாளி. இப்போ வந்து பப்பாளி மரம் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து பப்பாளி இலைகள் இப்படி தான் இருக்கும். இந்த காம்பு இன்னுமே நல்லா பெருசாக முளைக்கும். நம்ம கையோடு நீளமாக வளரக்கூடியது. அதில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது, குழல் மாதிரி வந்து வச்சு விளையாடலாம் அதை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட கனி வந்து இந்த இருக்குது பப்பாளி. இது வந்து பொருத்தியாச்சு. இது வந்து மாமரங்கள். திருவிழா காலங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் கட்டுவாங்க. இது வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படுறது. இது வந்து ஒரு வகையான நறுமணம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வந்து கிருமிகள் வந்து அழிக்கக்கூடிய தன்மை உடையது. இதில் வந்து மாம்பழம் இந்த மேட்ச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்களுக்கு தெரியாது. இது வந்து தர்பூசணியோட இலைகள். ஓகேங்களா? நான் வந்து வளர்த்துருக்கிறேன். இலைகள் முளைச்சது, ஆனால் பழங்கள் முளைக்கல. இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தர்பூசணிக்கு மேட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் தாவரங்களின் வாழ்விடம். ஓகேங்களா? நம்ம கற்றல் நோக்கங்களை பார்த்துருப்போம். தாவரத்துடைய பண்புகள், அதாவது பாகங்கள், அதோட பணிகள், அப்புறம் என்ன பார்த்தோம், தாவரங்களுடைய வாழ்விடங்களை வச்சு தாவரங்களை வகைப்படுத்துன்னு சொன்னோம். ஓகேங்களா? வாழ்விடம் என்னன்னு பார்த்தோம், எங்க வந்து அது வாழ்க்கை நடத்துதோ இல்லை எங்க வந்து அது ஜீவிக்குதோ அந்த இடத்துல தான் வாழ்விடம் சொல்றோம். ஓகேங்களா? அது வாழும் இடம் வந்து வாழ்விடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பூமியின் அனைத்து இடங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல போட்டு நீரிலும் நிலத்திலும் தாவரங்கள் வளர்கின்றன. ஓகேங்களா? அதாவது பூமியின் அனைத்து இடம்னு சொன்னாலே என்ன ஆகும்? பூமியில என்ன இருக்கு? நிலமும் இருக்கு,
நீரும் இருக்கு. நீர்னா பார்த்தீங்கன்னா குளங்கள், ஆறுகள், கடல் எல்லாமே இருக்காது, நீர்ல வரும். அதை தவிர மற்ற நீர் இல்லாத பகுதியில் வந்து நிலங்கள் சொல்றோம். நீர் இல்லாத பகுதி என்ன இருக்கு? மலைகள் சொல்லலாம், சமவெளி பகுதிகள் சொல்லலாம், பாலைவனங்கள் சொல்லலாம், அதெல்லாம் நிலப்பகுதி. ஓகேங்களா? எல்லா இடங்களுமே தாவரங்கள் வளர்கின்றன. தாவரங்கள் தாங்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப சில சிறப்பு பண்புகளை கொண்டு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தாவரங்கள் தாங்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப, அதாவது வாழும் சூழல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது உதாரணத்துக்கு இப்ப பாலைவனத்துல போனீங்கன்னா வெயில் அதிகமா அடிக்கும், மழை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா பனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரெண்டுமே அதிகமா இருக்கும். அதாவது இரவுல பனியும் அதிகமா இருக்கும், பகல்ல வெயிலும் அதிகமா இருக்கும். இது ஒரு சூழ்நிலை. இப்போ சமவெளி பகுதி பார்த்தீங்கன்னா வந்து பகல்ல வந்து வெப்பம் இருக்கும், ஆனா பாலைவனத்து அளவுக்கு இருக்காது. நைட்டு வந்து குளிர் இருக்கும், ஆனா பாலைவனத்து அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் சுமாரா இருக்கும். இப்போ காடுகள் உள்ள வெப்பநிலை வந்து அது ஒரு மாதிரியா இருக்கும், கடலை ஒத்தி உள்ள பகுதிகள் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த அது ஒவ்வொரு சூழலும், அது மலைப்பகுதின்னு போனீங்கன்னா அங்கே வந்து வெப்பநிலை வேற மாதிரி, அங்கே வந்து வெப்பநிலை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? குளிர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வாழக்கூடிய இடத்தை பொறுத்து சூழ்நிலை வந்து அந்த சூழல் வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு தாவரத்தில் உதாரணத்துக்கு மலை மேலே முளைக்கக்கூடிய ஒரு தாவரத்தை கொண்டு வந்து நம்ம மற்ற இடங்களில் வச்சா என்ன ஆகும்? ஒரு சில நேரம் வளரலாம், இல்லை வளராமல் போகலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மலைகளில் விளையக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா டீ எடுத்துக்கலாம். மெயினாக வந்து டீ காஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே முளைக்கக்கூடிய ஒரு தாவரம். நம்ம அதை கூட நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சோம்னா வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது. ஏன்னா வந்து அது வந்து மலைகளில் வாழக்கூடியதுனால அதுக்கு சில பண்புகளை வைத்து மலையில வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைத்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த தாவரத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் மாடியில் வளர்ச்சோம்னா அதே மாதிரி மாடி மேலே முளைக்கக்கூடிய ஒரு தாவரத்தை கொண்டு போய் மலை மேலே வச்சோம்னா அதுவும் வராது. ஒரு சில தாவரங்கள் வளரலாம், ஆனால் மெஜாரிட்டி வந்து பொதுவாக சொல்ல போனால் வந்து வளராது. ஓகேங்களா? அதை சொல்லியிருக்காங்க. தாவரங்கள் தங்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப சில சிறப்பு பண்புகளை கொண்டு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. தகவமைத்துக் கொள்வதுன்னா காப்பாத்திக்கிறது. ஓகே, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சரி, அதாவது என்ன பண்றது, அதுக்கு தக்கன ஒத்து போறது. ஓகேங்களா? நம்ம சொல்லுவாங்களா வந்து ஜால்ரா போடுறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இடத்துல என்ன நிலைமை இருக்கோ அதுக்கு தக்கன சில சிறப்பு பண்புகளை வைத்து அங்கேயே வாழ்வதற்கு தயாராக இருக்கிறத வந்து தகவமைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து அடாப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அடாப்ட் பண்ணிக்கிறது. அதாவது புது இடத்துக்கு போறீங்க, அங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி இருக்க முடியாது, அங்க எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதாவது அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலையை பொறுத்து நீங்க அங்க வாழ்றது, அதுதான் வந்து இப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தகவமைத்துக் கொள்ளுதல்னா அடாப்ட் பண்ணிக்கிறது. அதாவது அங்குள்ள சூழலுக்கு ஏற்ப சில சிறப்பு பண்புகளை வைத்து அங்க வாழறதுக்கு தயாரா இருக்கிறத வந்து தகவமைத்துக் கொள்ளுதல். தாவரங்களின் இயற்கையான இருப்பிடமே வாழ்விடம் எனப்படும். இந்த போட்டுக்கு பாருங்க. அதாவது இயற்கையா ஒரு தாவரம் எங்க வளருதோ அதுதான் அதோடைய வாழ்விடம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ மலையில வந்து சில தாவரங்கள் முளைக்கும். ஓகே, அப்ப அதோட வாழ்விடம் எது? மலை. ஓகேங்களா? ஆனா அந்த செடியை கொண்டு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ இல்ல காட்டிலேயோ வளர்க்க வச்சு அங்கேயும் வளரும். ஆனா வந்து அதோட உண்மையான இருப்பிடம்னு பாத்தீங்கன்னா வாழ்விடம் பாத்தீங்கன்னா இது மலை தான் ஆக்சுவலா வந்து. ஓகேங்களா? ஸோ இயற்கையா ஒரு தாவரம் எங்க ஜீவிக்குதோ எங்க வளருதோ அதுதான் வந்து நம்ம வாழ்விடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு மீன்களை வச்சுக்கலாம். நம்ம இந்த வீட்டில் வந்து தொட்டிகளை வச்சு வளர்க்குறோம், ஆனால் அதோட உண்மையான வாழ்விடம் என்ன? அது ஒரு கடலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குளமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏரியா இருக்கலாம். அதுதான் அதோட இயற்கையான வாழ்விடம். அங்கேதான் அது வந்து வளருது. ஓகேங்களா? நம்ம அதை கொண்டு வந்து நம்ம செயற்கை இங்கே வளர்க்குறோம். ஓகே, அதே போட்டிருக்காங்க தாவரங்களின் இயற்கையான இருப்பிடமே. அப்படின்னா வந்து இயற்கையாகவே அது எங்கே இருக்குமோ அந்த இதை வந்து நம்ம வாழ்விடம் சொல்கிறோம். தாவரங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக சூழ்நிலையுடன் ஒத்திசைந்து வாழ்கின்றன. ஓகேங்களா? அதாவது தாவரங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக, ஓகேங்களா, அது வந்து அதோட தேவை என்னவா இருக்கும்? ஒரு தாவரத்துடைய தேவை வந்து வளர்றது. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுது? சூழ்நிலையுடன் ஒத்திசைந்து வாழ்கின்றன. அதாவது என்னன்னா வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு தாவரம் வந்து ஒரு சமவெளியில வளர்ந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு மழைக்காலம் வருது, மழைகள் பெய்யுது. ஓகேங்களா? அந்த அதிகமாக வெப்பம் இல்லை, அந்த தாவரம் வளருது, தண்ணியை குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கு. திடீர்னு வந்து கோடை காலம் வருது. அப்போ என்ன ஆகும்? தண்ணி பற்றாக்குறை ஏற்படும், அதிகப்படியான வெயில் இருக்கும், தண்ணி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணும்னா தண்ணியோட தேவை வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுது? தாவரங்கள் வந்து இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டுட்டு என்ன பண்ணுது? மொட்டமா நிற்குது, மொட்டையா நிற்குது. அதாவது வந்து வெறும் கிளைகள் மட்டும் இருக்கும், வேணா அங்கங்க ஒரு சில இலைகள் இருக்கலாம். இதனால என்ன பண்ணுது? அந்த நீராவி போக்குன்னு படிச்சோம் இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணி இருக்கிற தண்ணியை வச்சு வாழ பார்க்கும். அப்ப இந்த ஒரு இயல்பு பாத்தீங்கன்னா வந்து ஒத்து சேர்ந்து வாழுது. அதாவது கோடைன்னு வந்துட்டா கோடையில நம்ம தாக்க பிடிச்சி இருக்கணும் அப்படின்னா இலைகள் எல்லாம் ஊத்து விட்டுறணும். இது ஒரு என்ன சொல்றது, அதோட தேவைக்காக ஒரு ஒத்திசைவு. ஓகேங்களா? அப்படி பண்றதுனால அந்த தாவரம் வந்து தாங்கி வாழக்கூடியது. ஒருவேளை அந்த தாவரத்தால இலையில ஒதுக்க முடியல என்ன ஆகும்? அது வந்து கருகி போய் என்ன ஆகும்? செத்து போயிடும். அதால வந்து வாழ முடியாது அந்த இடத்துல. இதில் போட்டிருக்காங்க தாவரங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக, தாங்கள் உயிரோட வாழ்வதற்காக
சூழ்நிலையுடன் அங்கு உள்ள ஒரு சூழ்நிலை, அதாவது அங்கு உள்ள காலநிலைக்கு ஏற்ற அதாவது ஒரு வெயிலோ வெப்பமோ குளிரோ என்ன இருக்கோ அதுக்கு தக்கன ஒத்திசைந்து வாழ்கின்றன. இதனையே தகவமைப்பு என்கிறோம். இதை வந்து தகவமைப்பு. ஓகேங்களா? அதாவது அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி அவைகள் வாழ்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அதுதான் வந்து தகவமைப்பு. இங்கிலீஷ்ல அடாப்ஷன். இப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம்னா அங்க எப்படி நடந்துக்கிற மாதிரி நம்மளை மாத்திக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து தகவமைப்பு அப்படின்னு பேரு. ஓகே, இப்ப நிலவாழ் தாவரங்கள். ஓகேங்களா? நில வாழிடங்களான பாலைவனம், சமவெளி. சமவெளின்னு பாத்தீங்கன்னா இது இப்ப பாலைவனம் உங்களுக்கு தெரியும், மணலும் மணல் சார்ந்த பகுதியும் ஃபுல்லா அங்க வந்து மண்ணு தான் இருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். நான் கடல்ல வந்து பாக்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பாலைவனத்துல எங்க பார்த்தாலும் மணலா இருக்கும், மணல் மேடுகளா இருக்கும், அது வேற எதுவுமே இருக்காது. சமவெளின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கு பாருங்க. சமவெளினா வந்து அப்படியே பிளாட்டா, அதாவது வந்து தட்டையா பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னோட நீளமா இருக்கும். ஓகேங்களா? எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். மேடு பள்ளம் அதிகமா இல்லாம அப்படி ஒன்னோட தட்டையா உள்ள பகுதி வந்து சமவெளின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் மலை. மலைனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மலைப்பகுதியை வந்து மலை வந்து மலை. காடு. காடுன்னா வந்து என்ன சொல்றது, நிறைய மரங்கள் உள்ள ஆள் நடமாட்டம் கம்மியா உள்ள இடங்கள் நம்ம காடுகள் நம்ம சொல்றோம். போன்ற நிலப்பரப்பில் வாழும் வளரும் தாவரங்கள் நிலவாழ் தாவரங்கள் எனப்படும். ஓகேங்களா? நம்ம சொன்ன மாதிரி தண்ணி இல்லாத மற்ற எல்லா பகுதிகளுமே நிலப்பகுதிகள் தான். அதுல எதெல்லாம் வருது? பாலைவனம் வருது, சமவெளி வருது, மலை வருது, காடு வருது. இங்கு வாழக்கூடிய வளரக்கூடிய தாவரங்கள் தான் என்ன சொல்றோம்? நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இத்தாவரங்கள் பெற்றுள்ள தகவமைப்புகளை இப்பகுதியில் காணலாம். நம்ம பார்த்த மாதிரி இப்போ இதுல வந்து ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய தாவரங்கள் வந்து அங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து தகவமைச்சுக்கிறது வந்து என்னென்ன சில பண்புகளை வச்சு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வறண்ட நிலத்தாவரங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வறண்ட நிலத்தாவரங்களை பத்தி படிப்போம். வெப்பம் மிகுந்த, அதாவது அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய வறண்டன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாம இருக்கிறது வந்து வறண்டு போய் கிடக்கிறது. ஓகேங்களா? மணல் நிறைந்த, அதாவது அதிகமான மணல்கள் இருக்கும் பகுதிகளில் வளரும் தாவரங்கள் வறண்ட நிலத்தாவரங்கள் அல்லது பாலைவன தாவரங்கள் அல்லது வறல் நில தாவரங்கள் எனப்படும். பாருங்க, இதுக்கே மூணு பேர் இருக்கு பாருங்க. வறண்ட நில தாவரம்னு சொல்றாங்க, பாலைவன தாவரம்னு சொல்றாங்க, இல்ல வறல் நில தாவரங்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வாழக்கூடிய இங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு? வெப்பம் மிகுந்து இருக்கு, வறண்டு இருக்கு. வறண்டுனா தண்ணி இல்லாம இருக்கிறது. அப்புறம் வந்து மணல் நிறைந்து, ஃபுல்லா மணல் அதிகமா இருக்கு. மணல்னா மண். ஓகேங்களா? ஸோ இப்பகுதியில் வளரும் தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள் அல்லது பாலைவன தாவரங்கள் அல்லது வறல் நில தாவரங்கள் எனப்படும். ஓகேங்களா? பாலைவனத்தில் மழை குறைவாகவும், நம்ம அந்த பாலைவனத்துக்கு மழை பெய்யும், ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா எப்பயாச்சும் ஒருக்கா பெய்யும். ஆனா வெப்பம் வந்து அதிகமாகவும் இருக்கும். இந்த வறண்ட சூழ்நிலைக்கேற்ப இத்தாவரங்கள் பெற்றுள்ள சில தகவமைப்புகள் பின்வருமாறு. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம பார்த்தோம்ல, இங்க நிலைமை வந்து எப்படி இருக்கு? வெயில் அதிகமா இருக்கு. இந்த வெயிலையும் தாங்கி வாழணும் அப்படின்னா தாவரங்கள் சில சிறப்பு பண்புகளை வச்சிருந்தாத்தான் அங்க வாழ முடியும். நம்ம கொண்டு போய் ஒரு மாமரத்தையோ கொய்யா மரத்தையோ கொண்டு போய் நம்ம அங்க போய் நட்டி வச்சோம்னா என்ன ஆகும்னா அது கண்டிப்பா செத்து போயிட்டு அங்க வளராது. ஓகேங்களா? ஸோ இங்க உள்ள தாவரங்கள் சில சிறப்பு பண்புகள் இருக்கு, என்னன்னு அதை பார்ப்போம். ஓகே, இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சப்பாத்தி கழிச்சிட்டு, இது வந்து பொதுவாக வறண்ட நிலத்துல வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து பேரிச்ச மரம். ஓகேங்களா? நம்ம தென்னை மரம் மாதிரி உயரமா போகுது. இது கற்றாழை சொல்லக்கூடிய இது இன்னொரு தாவரம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள். இது எப்படி அங்க வந்து வெயில தாக்கு நம்ம பார்க்கலாம். நீர் இழப்பை குறைக்க இலைகள் முட்களாக மாறியுள்ளன. பார்த்தீங்களா? மெயினா இந்த பாலைவனத்தில் வரக்கூடிய இலைகளை பார்த்தீங்கன்னா, தாவர இலைகளை பார்த்தீங்கன்னா முட்களா இருக்கும் பாருங்க. சப்பாத்திகள்ல முள்ளா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா முனைகள்ல வந்து அடி முள்ளு மாதிரி இருக்கும் இந்த கற்றாழையில வந்து. ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் இழப்பை குறைக்கிறதுக்காக. நம்ம பார்த்தோம் இல்லையா, நீராவி போக்கு இலைகளே நடக்கும்னு. ஏன்னா இங்க தண்ணியே ரொம்ப குறைவா இருக்கும். இது வாட்டி நீராவி போக்கு மூலமா தண்ணியை இழந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படும். அதனால என்ன பண்ணுது, தண்ணியை சேமிச்சுக்கிறதுக்காக இலைகள் வந்து எப்படி இருக்கும்? முட்களா மாறி இருக்கும். இது ஒரு சிறப்பு பண்பு. அப்புறம் தண்டு பச்சை நிறத்தில் சதைப்பற்றுடன் காணப்படும். முதலே பார்த்தோம் இல்லையா, சதைப்பற்றுடன் காணப்படும் போது கனின்னு படிச்சோம். ஆனா வந்து சில இடங்கள் என்ன ஆகும், தண்டுமே வந்து சதைப்பற்றோடு தான் காணப்படும். தண்டானது உணவை தயாரித்தல் மற்றும் நீரை சேமித்தல் ஆகிய பணிகளை புரிகிறது. இங்க பாருங்க, இங்க வந்து தண்டு என்ன பண்ணுது? பொதுவாக இலைகள் தான் நம்ம வந்து உணவு சேமிப்புன்னு பார்த்தோம். ஏன்னா இங்க இலைகள் வந்து முட்களா மாறிக்கனால உணவு யார் தயாரிக்கா? தண்டு வந்து தயாரிக்கிறது. அதுவும் எப்படி இலைகள் மாதிரி பச்சை நிறத்துல இருந்து, அதாவது இலையின் பணிகளை வந்து இங்க தண்டு செய்யுது. அது போக என்ன பண்ணுது? நீரையும் சேமித்து வைக்குது. வறண்ட நில தாவரங்களில் வேரானது நீளமாக காணப்படும். அப்ப இது என்னவா இருக்கும்? ஆணிவேர் தொகுதியாக தான் இருக்க முடியும். அதுதான் நீளமாக போகக்கூடியது. இவை மண்ணில் அதிக ஆழம் வரை செல்லும், அதிகமான ஆழத்துக்கு போகும். ஏன்னா தண்ணி வேணும் இல்லையா, அங்க வந்து தண்ணி இருக்காதனால அதிக ஆழம் வரைக்கும் போய் அடியில் உள்ள தண்ணியை வந்து உறிஞ்ச பார்க்கும். எடுத்துக்காட்டு சப்பாத்தி, கள்ளி, பேரிச்சை, கற்றாழை செடிகளை போட்டிருக்காங்க. தாவரங்களை பத்தி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து மலைவாழ் தாவரங்களை பத்தி பார்ப்போம். முதல்ல பார்த்தது
பாலைவன தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள். இப்போ வந்து மலைவாழ் தாவரங்களை பத்தி பார்ப்போம். மலைகளில் வாழும் தாவரங்கள் மிகவும் குளிர்ந்த மற்றும் உறைந்த சூழலில் வளர்கின்றன. இங்க பாருங்க, அப்படியே நம்ம பாலைவனத்துக்கு அப்படியே எதிர்ப்புறமா இருக்கு. இங்க வந்து அதிகப்படியான குளிர் இருக்கும். அப்புறம் உறைந்த சூழல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குளிர் வந்து அதிகமாகி தண்ணி இருந்தால் தண்ணியே உறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து சூழ்நிலை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வெப்பத்துல இங்க இருக்கும், சூழ்நிலை இருக்கும். இப்ப இங்க உள்ள தாவரங்கள் வந்து இந்த குளிரை தாங்கி வாழ்வதற்கு என்னென்ன சில சிறப்பு பண்புகள் வச்சுன்னு நம்ம பார்ப்போம். இங்கு குளிர்ந்த காற்று வீசும். ஆமா, கண்டிப்பா வந்து மலை மேல உயரத்துல வந்து காற்று குளுமையாத்தான் இருக்கும். குளிர்ந்த சூழலில் வாழும் இத்தாவரங்கள் பெற்றுள்ள சில தகவமைப்புகள் பின்வருமாறு. இத்தாவரங்கள் கூம்பு வடிவத்தில் வளரும். இங்க பாருங்க, இது வந்து பைன் மரம்னு சொல்றாங்க. இது எப்படி பாருங்க, கூம்பு மாதிரி இருக்கா, அதில் போட்டிருக்காங்க. இது தாவரத்தின் மீது விழும் பனித்துளி கீழே விழுந்து விடுவதற்கு உதவியாக உள்ளது. பாத்தீங்களா, பனி விழும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் இருந்தால் அப்படியே வலிக்கிட்டு விழுந்துடும். அதுக்காக இந்த மரையோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு, பொதுவாக கூம்பு வடிவத்தில் வளருது. இது ஒரு தகவமைப்பு. ஊசி போன்ற இலைகள் மூலம் பனியிலிருந்து தங்களை தற்காத்து கொள்கின்றன. இந்த மரத்துல வந்து தெரியல, இதுல பாத்தீங்கன்னா தெரியல, இலைகள் இதெல்லாம் இலைகள். ஆக்சுவலா பாருங்க, அப்படி குச்சி மாதிரி ஊசி மாதிரி இருக்கா, ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்புகள் எதுக்குன்னா பனியிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி குச்சி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும், இது வந்து குச்சி குச்சியா இருக்கிறனால அந்த பனி விழுந்தாலும் என்ன ஆகும், பனி இங்கேயும் நிற்க முடியாது, கீழே விழுந்துடும். ஆனால் இலைகள் வந்து என்ன ஆகும், வந்து பனி இல்லாம தங்களை பாதுகாத்துக்குது. இத்தாவரங்களில் இலைகள் எளிதில் உதிராது. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க உள்ள தாவரங்களை இலைகள் வந்து அவ்வளவு சீக்கிரமா உதிராம ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கோம். மலருக்கு பதிலாக கூம்புகள் காணப்படுகின்றன. ஓகேங்களா, இங்க வந்து மலர்னு ஒண்ணு கிடையாது, இந்த பச்சையா தொங்குது பார்த்தீங்களா, இது வந்து கூம்பு. இதுதான் இங்க உள்ள வந்து மலர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இக்கூம்புகள் கடுமையான குளிரில் விதைகளை பாதுகாக்கின்றன. இதுதான் வந்து பெருசாகி இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா, இதுக்குள்ளதான் வந்து விதைகள் இருக்கும். இந்த கூம்புகள் எதுக்குன்னா கடுமையான குளிர் அடிக்கும்போது என்ன, விதைகள் வந்து இறந்து போகாம இருக்கிறதுக்காக வந்து அதுகளை பாதுகாக்கின்றன. எடுத்துக்காட்டு பைன் தாவரம். ஓகேங்களா, நீங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா இந்த மரங்களை நீங்க நிறைய பார்க்கலாம். நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மரங்களை பத்தி. இப்ப அடுத்து நம்ம சமவெளிக்கு வருவோம். சமவெளியில் வாழும் தாவரங்கள். நீங்க பொதுவாக சமவெளி வந்து நம்ம வாழக்கூடிய இடங்களை கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா காடுக்கு அடுத்தபடியா ஊருக்கு முன்னாடி, அதாவது காடு சமவெளி ஊருன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி உள்ள இடத்துல வந்து சமவெளின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு என்ன ஆகும், நிறைய வீடுகள் தான் இருக்கும். இங்க சமவெளின்னு ஒண்ணு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்கும். அது மாதிரி காடுகள் போனீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், அதையும் சொல்ல முடியாது. அப்ப அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து சமவெளின்னு சொல்லிக்கலாம். சமவெளியில் வாழும் தாவரங்கள் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை. இங்க பாத்தீங்களா, இது இந்த பண்புகள் சிலது வந்து நம்ம பாலைவன தாவரத்தோட ஒத்துப்போகுது. இப்படி வறட்சியும் தாங்கக்கூடியது, அதிக வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. ஆனா இங்க வந்து மணல் அதிகமா இருக்காது இந்த இடங்கள்ல வந்து. இத்தாவரங்கள் கோடை காலங்களில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக குளிர்காலங்களிலேயே இலைகளை உதிர்க்கின்றன. இங்க பாருங்க, அதாவது குளிர்காலம் முடியும் பொழுது என்ன பண்ணும், இலைகள் எல்லாம் உதிர்த்துரும். கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுது. ஓகேங்களா, அடுத்து கோடை வரப்போகுது, நம்ம உயிரோட இருக்கணும்னா என்ன, இலைகள் இருக்கக்கூடாது, இலைகள்லாம் என்ன பண்ணுது, உதிர்த்து விட்டுறது. எதுக்குன்னா இந்த நீராவி போக்க வந்து கட்டுப்படுத்துறதுக்காக, குறைப்பதற்காக. இத்தாவரங்கள் தட்டையான பெரிய இலைகளை கொண்டவை. ஓகேங்களா, அதாவது இந்த தாவர இலைகள் எப்படி இருக்குமா, தட்டையா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, தட்டையா முதல்ல பார்த்தோம் இல்லையா, அப்படியே ஃபிளாட்டா இருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லலாம். இலைகள் வந்து சைஸ் பெரிய பெரிய சைஸ் இலைகள் இருக்கும். இவை பருத்த தடிமனான கட்டையை கொண்டவை. இதில் உள்ள தண்டுகள் எப்படி இருக்கும், நல்லா பருத்து தடிமனான கட்டைகளை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாமரம், இது மாமரம், இது ஆலமரம். நான் சொன்ன மாதிரி நடுவில் உள்ளது வந்து என்னது, வேறு, அதாவது தண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு தான் வந்து என்ன, தண்டு மாதிரி மாறி இருக்கும். இது தேக்கு மரம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்னது, சமவெளியில் வாழும் தாவரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தையும் தாங்கக்கூடியது, வறட்சியும் தாங்கக்கூடியது. ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சில தோப்புகளில் வறட்சியான பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமரம் அப்புறம் தேக்கு மரம் வச்சிருப்பாங்க. சின்ன தாவரங்கள் கூட தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் மரமாக வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது. இப்பயாச்சும் கிடைக்கிற தண்ணியை வச்சு உயிர் வாழக்கூடியது. இதோட இலைகளை வந்து அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து மாமரத்தோட இலைகள். ஓகேங்களா, அதாவது தட்டையாக இருக்க இலைகள் வந்து நீளமா இருக்கு. இது வந்து ஆலமரத்தோட இலைகள். இன்னுமே நல்லா பெருசா இருக்கும், இலைகள்லாம் பாதி கிழிஞ்சிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆலமரத்தோட பழங்கள். ஓகேங்களா, இது வந்து தேக்கு மரம். தேக்கு மரத்தோட இலைகள் நல்லா பெருசா, நம்ம கிட்டத்தட்ட வாழை இலை மாதிரி இல்லைன்னா கூட வாழை இலையில ஒரு பாதி இலைக்கு வந்து நல்லா பெருசா வளரக்கூடியது. உங்களுக்கு தெரியுமா, ஆலமரம், அரச மரம், புளிய மரம் போன்றவை 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும். பாத்தீங்களா, இப்ப நம்ம மனுஷனுடைய சராசரி வயசு பாத்தீங்கன்னா 60 வயசு, 60 65 வயசு வரைக்கும் வாழ்றாங்க.
இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இறந்து போறாங்க. ஆனா அந்த மரங்களை பார்த்தீங்கன்னா மரங்களை குறிப்பா நம்ம ஆலமரம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினா வந்து இந்த சுடுகாடு ஊரோட ஓரங்கள்ல வந்து ஊர் எல்லைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரங்களை பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்கும் ஓகேங்களா. வந்து அதனால மரங்கள் வந்து பெருசா முளைச்சிருக்கும் ஓகேங்களா. அந்த ஆலமரம், அப்புறம் அரச மரம், இந்த கோயில்களில் பார்க்கக்கூடிய அரச மரம், அப்புறம் புளிய மரம். மெயினா வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது அதாவது பேருந்துகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடுகளில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அதுல குறிப்பா அந்த புளிய மரத்தை நம்ம சொல்லலாம். நிறைய புளிய மரங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 100 வருஷத்துக்கு மேல வாழக்கூடியது. யோசிச்சு பாருங்க, 100 வந்து வருஷத்துக்கு மேல இந்த மரங்கள் வாழக்கூடியவை. கடலோர தாவரங்கள். அடுத்து வந்து கடலோர தாவரங்களை பற்றி பார்க்குறாங்க. தென்னை மரம் ஓகேங்களா. தென்னை மரத்தை போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடல் வந்து கடலோட தாவரம் கடலுக்குள்ள இருக்காது. அந்த கடலோட கரைகளில் வந்து இந்த தென்னை மரங்கள் நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு கோவா போனீங்கன்னா நீங்க நிறைய அங்கே தென்னை மரங்களை பார்க்கலாம். அப்புறம் திருச்செந்தூர், இந்த மாதிரி கடல் பகுதி பக்கத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த தென்னை மரங்கள் நிறைய இருக்கும். இம்மரங்கள் மிகவும் உயரமானவை. எப்படி ரொம்ப உயரமா இருக்கும் மற்றும் நேரானவை. இந்த மாதிரி நேரம் வந்து மேலக்க போகும். இதன் இலைகள் ஓலை, பரந்த இலை என்று அழைக்கப்படுகின்றன. இலைகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஓலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க தென்னை மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் இந்த மாதிரி வந்து இப்படி என்ன சொல்றது நீளமா ஓலை மாதிரி இருக்கும். இந்த இலைகள் பார்ப்பதற்கு இறகு போன்று காணப்படுவதால் வேகமான காற்றிலிருந்து மரத்தை பாதுகாக்கின்றன. ஆமா, இது அப்படியே மேலோட்டமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோழி மயிர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், இறகுகள் மாதிரி இருக்கு இல்லையா. அதை சொல்றாங்க. இந்த இலைகள் எப்படி இருக்கும், இறகுகள் போல இருக்கும். இந்த அமைப்பு ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று வந்து கடற்கரை பகுதினால காற்று அதிகமாக வீசும். இது வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்போ அரச மரம் ஆலமரம் வந்து என்ன ஆகும்னா அதிகப்படியான காற்று இலைகள் அடிச்சு என்ன ஆகும், இந்த மரத்தை வந்து சாய்க்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால இறகுகள் மாதிரி இருக்கனால என்ன ஆகும்னா அந்த காற்று அடிக்கும் போது இதில் உள்ள அந்த இலைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி வழி அந்த காற்றானது ஊடுருவி போறதுனால இந்த மரத்தை வந்து தாக்கக்கூடிய அந்த விசையின் அளவு கம்மியா இருக்கனால என்ன ஆகும், மரங்கள் வந்து பாதுகாப்பா நிற்கும். அதுக்கு இந்த மாதிரி இறகு போன்ற அமைப்பை பெற்றிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து பாலைவனத்தில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு சில அமைப்புகள் பார்த்தோம். அதாவது தண்டு பச்சையா இருக்கு, தடித்து இருக்கு, இலைகள் முற்களா இருக்கு. ஏன்னா அங்குள்ள சூழ்நிலை வந்து இது பண்ணி வாழ்றதுக்காக. அப்புறம் வந்து சமவெளியில பார்த்தோம்னா அங்க உள்ள தண்டுகள் பெருசா இருக்கு ஓகேங்களா, வறட்சி தாங்கக்கூடியது. அப்புறம் வந்து இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்படி உயரமா வளருது, இலைகள் சிறகுமா இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரமும் அந்த சூழலுக்கு ஏற்ப சில சிறப்பு பண்புகளை வச்சு தங்களை தகவமைத்து வாழ்கின்றன ஓகேங்களா. தாவரங்கள் ஒவ்வொரு உப்பு நிலத்தில் வளரும் தன்மை கொண்டவை. பார்த்தீங்கன்னா பொதுவாக சில தாவரங்கள் வந்து உப்பு நிலத்துல வந்து வளராது, ஆனா தென்னை மரம் வந்து வளரக்கூடியது ஓகேங்களா. ஒவ்வொரு உப்பு எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, இணைப்புவமா ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இணைக்க போறோம். எதை இணைக்க போறோம், அதாவது வந்து நில இடங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் வளரக்கூடிய தாவரத்தை இணைக்க போறோம். இப்போ பாலைவனம் எது என்ன போகும், சப்பாத்தி கள்ளி வளரும் ஓகேங்களா. அடுத்து மலைப்பிரதேசம் அது என்ன வரும், பைன் மரம் வரும். சமவெளியில் என்ன வரும்னு பார்த்தோம், ஆலமரம் வளரும். கடற்கரையில் என்ன பார்த்தோம், கடற்கரையில் வந்து தென்னை மரம் வளரும். பின்வருவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடி ஓகேங்களா. வறண்ட நில தாவரங்கள் வெப்பம் மிகுந்த வறட்சியான மணல் நிறைந்த பகுதிகளில் வளர்கின்றன, இது சரி. கடலோர தாவரங்கள் மிக அதிகமான காற்றை தாக்குப்பிடிக்க ஏதுவாக இறகு போன்ற இலைகளை கொண்டிருக்கின்றன, இதுவும் சரி. மலைவாழ் தாவரங்களில் ஊசி போன்ற இலைகள் காணப்படும், இதுவும் சரி. இலைகள் குச்சி குச்சியா ஊசி மாதிரி இருக்கும். தேக்கு பாலை வனங்களில் வளரும் தாவரமாகும், இது தவறு. தேக்கு எங்கே வளரும், சமவெளி பகுதிகளில் வளரக்கூடியது. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தது. அதாவது பொருந்தாத ஒன்றைன்னா பார்த்தீங்கன்னா இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒரு பொதுவான பண்பு இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு தேக்கு, புளிய மரம், மாமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமவெளிகளில் வளரக்கூடிய தாவரம். சப்பாத்திகள் வந்து வறண்ட நிலத்தில் வாழக்கூடியது, பாலைவனத்தில் வளர்றதுனால இது வந்து பொருந்தாத ஒன்று. கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி, கற்றாழை, பைன், பேரிச்சை. இந்த பைன் மரத்தை இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரம். அப்போ இது வந்து மலைப்பகுதியில் வாழக்கூடிய தாவரம். இது வந்து நம்ம முட்டை போட்டோம், தேர்ந்தெடுத்துட்டோம். நில வாழிடங்களை வட்டமிடுக. அதாவது எதெல்லாம் வந்து நில வாழிடம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், எதெல்லாம் தண்ணி இல்லாமல் வருதோ அதெல்லாம் வந்து நில வாழிடம். உதாரணத்துக்கு காடு, அங்கே தண்ணி இருக்காது அதனால வட்டம் போட்டோம். குளம் வந்து தண்ணி இல்லை அதனால அது போடக்கூடாது. மழை வரும் கரெக்டு. ஆறு வந்து தண்ணியோட சேர்ந்தது அதனால வராது. அப்புறம் மரம்னு இருக்கு பாருங்க, இது வந்து வாழிடம் கிடையாது, மரம்னால இதுவும் தப்பு, இதுவும் வராது. பெருங்கடலை வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், இது வராது. பாலைவனம் வந்து நிலம் போட்டுடலாம். அப்புறம் குகை என்னது, அங்கே தண்ணி எதுவும் கிடையாது இல்லையா, அது நிலப்பகுதினால அதையும் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். நன்றி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.